இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. சாமி கும்பிட்டு வர வழியில் வந்து ஒரு ஃபால்ஸ், அருமையான ஃபால்ஸ், ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு காரில் போய் பார்த்தா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகே வெல்கம் பேக் டு சார். நான் உங்களுக்கு பண்ணோம். நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேரளாவுக்கு வந்திருக்கோம் கைஸ். இதுக்கு தானே யோசிக்கிறீங்க? ஏதோ ஒரு வேலையாக வந்தாங்க கைஸ். சரி வந்தது வந்துட்டோம். அப்படியே அந்த சோட்டானி அம்மன் டெம்பிள் இருக்குல்ல, சரி அங்கே போய் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்து உள்ளே போகிறோம். நீ யாராவது வந்தீங்க அப்படின்னா 6:30 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க. 6:30 மணிக்கு டைம்லாப்பில் நீ உள்ளே வந்துடுங்க கைஸ். நாங்கள் உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு தான் உள்ளே போகிறோம். ஏன்னா உள்ளே போயிட்டா அது எத்தனை மணி ஆகும் தெரில, லேட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா வந்து ஐயப்பன் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி அதான் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வந்து உள்ளே போகிறோம் கைஸ். கூட தம்பி இருக்கான். தம்பி ஆக்சுவலி நானே தம்பி தான் கைஸ். உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வீடியோ வந்து காமிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோனையும் கோயிலோட வந்து சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கும்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கைஸ். அதையும் வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. சாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். கிளைமேட் சூப்பராக இருக்குது. நானே தம்பி தான் வந்து காலையில் 6 மணிக்கெலாம் குளிச்சிட்டோம். தம்பி செம்ம குளிரா? குளிக்க முடியல கைஸ், ஜில்லு தண்ணி வேறு ஃபுல்லாக. 5 மணிக்கெலாம் ஃப்ளாகு செம்ம ஃப்ளாகு தெரியாது. ஆமாம் கைஸ் தெரியாது ஃபோனில் அவ்வளோவா. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 6 மணிக்கெலாம் முன்னாடியே வந்துடுங்க. வந்துட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னா 6:30க்கு உள்ளே போயிடலாம். சரி வாங்க கைஸ். அடுத்து வந்து அவ்வளோ வந்தாச்சு, கோயிலுக்குள்ளே போக போகிறோம். சரி அது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நாங்கள் வந்த கார் இதில் தான் வந்தோம். சரி இதில் தான் ஒரு 8 பேர்கிட்ட வந்தோம். சரி வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். ரூம்லாம் காமிக்க முடியாது கைஸ், சும்மா உள்ளே போகிற மட்டும் காமிக்கிறேன். அது கோயிலில் போயிட்டு உடனே காமிக்கிறேன். என்ன தெரிகிறது? அவ்வளோதான், நான் கார்லேயே வந்தாச்சு ஹோட்டலுக்கு. நம்ம என்ன ஹோட்டல் போக போனால் ஸ்ரீ அரியாஸ் அந்த ஹோட்டல் தான் உள்ளே போக போகிறோம். சரி உள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிட்றது தான் காமிக்கிறேன் கைஸ். தம்பி வேண்டாம், நான் உள்ளே போயிட்டு ஹோட்டலில் காமிக்கிறேன் கைஸ். நீ என்ன சாப்பிட போகிற? என்ன சாப்பிட போகிற? தோசை சாப்பிடலாமா கைஸ்? நாங்கள் தோசை தான் சாப்பிட போகிறோம். என் ட்ராவலில் இருக்கனால வேறு சாப்பிடக்கூடாது. நாங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க கைஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கு. என்ன வடையா? நாங்கள் ஆர்டர் பண்ண தோசையும் வடையும் வந்துருச்சு. உருண்டை வடை அதுவும் சாப்பிட போகிறாங்க. தோசை நல்லா இருக்கு கைஸ். கைஸ் வடை A few inches later. சாப்பிட்டாச்சு. என்னதான் நம்ம ஊர் ஹோட்டல் மாதிரி வராது கைஸ். தோசை சாப்பிட்டோம். தோசை ஒரு டீ குடித்தோம். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தம்பி நீ என்ன சாப்பிட்ட சொல்லு? தோசை அப்படியா? பட்டர் ரோஸ்ட் சாப்பிட்டான் தம்பி. நல்லா இருந்துச்சா இல்லையா? ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. சரி அவ்வளோதான். அடுத்து கோயிலுக்கு தான் கரெக்டாக காரில் ஏட்டு கோயிலுக்கு தான் போக போகிறோம். கோயில் இன்ட்ரெஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கைஸ் அவ்வளோதான் கைஸ், இறங்கியாச்சு. கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறேன். பேக் கேமரா காமிக்கிறேன் கைஸ். செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்க, கார் ஃபுல்லாக.
கைஸ் கோயில் என்ட்ரன்ஸு செம்ம கூட்டமாக இருக்குது. கேரளா பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு மேலேயே வந்து அந்த குடிசை மாதிரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க கோயில். சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த கோயிலோட சிறப்பம்சமே வந்து அந்த பேய் ஓட்டுருன்னு சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அது சப்போஸ் எதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். தம்பி வந்துட்டான், உள்ளே போகிறோம். பேக் கேமரில் காமிக்கிறேன் கைஸ் சொன்னோன்னா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் எலுமிச்சம்பழம்லாம் வாங்குவாங்கள்ல, அந்த ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க காசு கட்டி. நீங்களும் யாரும் வாங்கிட்டு வந்துடாது, இங்கேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு மட்டும் அப்படியே லைனில் இருந்து சாமியை பார்த்தா மட்டும் போதும். சரி கூட்டமாக இருக்குது பாரு. அதுதான் 6:30 உள்ளே வந்தாலும் சொன்னேன் நான். ஏன்னா வந்தீங்கன்னா 6:30 வந்துட்டீங்கன்னா கூட்டம் இருக்காது. சீக்கிரம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். நாங்கள் அந்த கூட்டத்தில் நின்று சாமியை பார்க்கணும். செப்பில் போயிட்டு அவங்க பே பண்ணுறேன் கைஸ். சரி, லைனில் நின்றுட்டு சாமி பார்க்குறதெல்லாம் வந்து காமிக்கிறேன் கைஸ். ஆனால் உள்ளே போயிட்டு ஃபோனை யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரில. நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. சரி கூட்டம் இங்கே பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்குது கோயில். காது குத்துறாங்க போல. என்ன கைஸ் உள்ளே போயிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, காது குத்துனாங்க கைஸ். இப்போ வாழைப்பழம் வைக்கிறாங்கல்ல, அதில் வந்து வாழைப்பழம் அந்த சைடு வாழைப்பழம் வச்சு அந்த சைடு வந்து ஒரு பையனை உட்கார வைப்பாங்க. அந்த பையன் வெயிட்டுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க கைஸ். ரெண்டு சமமாக அந்த மாதிரி வைப்பாங்க. அது ஒரு வழிபாடு மாதிரி பண்ணுறாங்க கைஸ். நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்க. கைஸ் இங்கே பிரசாதம் வாங்கிக்கலாம் கைஸ். காசு கட்டிட்டிங்கன்னா பிரசாதம் வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது கைஸ். கைஸ் உங்களுக்கு பின்னாடி தெரியுதுல்ல, அந்த இடம் வந்து அந்த வெடி வழிபாடுன்னு ஏதோ போட்டிருக்கு கைஸ். அது என்ன பண்ணால் வந்து நீங்கள் போய் முன்னாடி வந்து டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் பேரில் வந்து ஒரு 5 வெடி மாதிரி வெடிப்பாங்க. கரெக்டாக அந்த 2 இடத்துல வச்சு வெடிப்பாங்க. நாங்கள் போய் லைனில் நிற்கிறோம். லைன் சரியான லைனு. கைஸ்
கூட்டம் பயங்கரமாக இருக்குது கோயிலில். சாமி பார்த்துருவோமான்னு தெரில. பார்த்துருவோமா? லைன் நின்றுட்டே இருக்கும் கைஸ். நம்ம மேலே வரைக்கும் போகணும். தம்பி வணக்கம் தம்பி. சவுண்ட் கேட்குதுல்ல, நான் சொன்னேன்ல அந்த வழிபாடு தான். நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி ஒரு காசு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் வந்து ஒரு 5 வெடி வெடிப்பாங்க. அது நீங்கள் உங்களுக்கு பண்ணால் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க கைஸ். கைஸ் எல்லோரும் நின்றுட்டே சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு, வாழைப்பழம், பால் அது மூணு தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். One eternity later. கைஸ் சாமி பார்த்தாச்சு கைஸ். கரெக்டாக நான் இந்த தான் இங்கே தான் சாமி இருக்குது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சட்டையை அவுக்க சொல்லிடுறாங்க. சட்டை பண்ணி எதுவுமே போடக்கூடாதான். இப்போ தான் நாங்களாம் அவுத்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ சட்டை தான் போட்டிருக்கோம். 4 நிமிடம் இப்போ பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். அதே கோயிலில் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே கொடுக்குறாங்க பிரசாதம். சரி அதான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு அந்த பேயெலாம் ஓட்டுவாங்க நல்லா. சரி அந்த எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. சப்போஸ் நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஆணி அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே நான் பேக் கேமரா காமிக்கிறேன். அப்படியே பாரு. சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கயிறுலாம் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருக்கோங்க கைஸ். எல்லாம் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே இருந்துச்சு போகலான்ட்டு. சூப்பராக சாமி பார்த்தாங்க கைஸ். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் உட்காந்துட்டு அப்புறம் வந்து மீதி நான் மட்டும் சொல்கிறேன் கைஸ். A few moments later. கைஸ் கோயிலுக்குள்ளே இருக்க குளம் கைஸ். இது தெப்ப குளமா அப்படியே போயிட்டுருக்காங்க கைஸ். ஃபுல்லாக கைஸ் நான் கூட ஒரு மரம் சொன்னேன்ல, ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. சரி அந்த மரத்துக்கிட்ட தான் கைஸ் வந்துடுவோம். அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக ஆணி. இது பொம்மை என்னமோ ஒரு நான் ஒரு பேக் கேமரா காமிக்கிறேன். பாருங்கள் அதை. கைஸ் அவ்வளோதான் கைஸ். சாமி கும்பிட்டாச்சு கைஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிச்சிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய் பாய். கீழே ஒரு கப்பு, கீழே இந்த கப்பு வச்சுருக்காங்க பாருங்க. இது கீழே கப்பு வச்சுருக்காங்க அதில் சாமி கும்பிட்டு வர வழியில் வந்து ஒரு ஃபால்ஸ், அருமையான ஃபால்ஸ், ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு காரில் போய் பார்த்தா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வந்து சம்மர் ரிஸ்க்கு அதான் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக அது அழகான காற்று, அழகான தண்ணீர். இந்த மாதிரி இடத்துல வாழவே வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். அதான் அவங்க பார்த்துட்டே இருக்கோம் கைஸ். டைம் போகிறதே தெரில. சரி நான் என்ஜாய் பண்ணிட்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.
என்ன கரண்ட் எடுக்கிறாங்க. ஊருக்கு போகிற வழியில் வந்து ஃபால்ஸ் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த ஃபால்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். அது என்ன விஷயம் அப்போனா தான் நம்ம நிறைய தான் படிச்சிருப்போம், தண்ணியில் வந்து கரண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இங்கே பாருங்க, இந்த தண்ணியில் இருந்தால் கரண்ட் எடுப்பாங்க போல் இருக்கு. அந்த இதில் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்கணும் கன்ஃபார்மா. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஏதாவது இருந்துச்சுங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி காமிங்க, எல்லாம் தான் கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிங்க. நான் உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிறேன், எப்படி தண்ணி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். கைஸ், நாங்கள் மெயினாக வந்ததுக்கு காரணமே கோயிலுக்கு தான் வந்தோம். சரி, இந்த கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்களேன், மலைகள் மரங்கள் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பச்சை பசேன்னு இருக்குது. கேரளா செம்மையாக வந்து இப்போ பார்த்துக்கிறாங்க கேரளாவை. நம்மளும் வந்தாலுமே இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து எதையும் இது பண்ணிடக்கூடாது. செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம குளிர், அடுத்த குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி இப்போ 6 மணிக்கு ஆகிடுச்சு. நம்ம குளிர் ஆக போகுது. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டே இருக்கோம், நம்ம திண்டுக்கலுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், டேக் கேர்.